வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு வான் சிறப்பு அதிகாரம் குறள் எண் 8. இதை பார்ப்பதற்கு முன்பாக மழை பற்றிய சில கவிதைகள். உன் வருகைக்கும் முன்னே குளிர்காற்றை அனுப்பி மண் மட்டுமல்ல விவசாயிகளின் மனங்களையும் குளிரடையச் செய்தாயே. மாதம் மும்மாறி மழை பொழிந்த காலம் போச்சு. திரைப்படங்கள் கூட இன்று மழை காட்சியை மறந்து போச்சு. வண்ண வண்ண கலர் பூசி வானவில்லாய் ஒளிகிறாய். வையகத்திற்கும் உயிர் தந்து உன்னை நீயும் இழக்கிறாய். மழையே, உன் வருகையால் எண்ணற்ற மகிழ்ச்சி விவசாயியின் மனதிற்குள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறள் எண் 8. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. அதாவது கோயில்களில் தினம் தினம் பூஜைகள் செய்யப்படும். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது சில தடவைதான் திருவிழாக்கள் நடைபெறும். அதுபோல நம் வீட்டிலும் பொங்கல் போன்ற உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகைகளை நடத்துவோம். மேலும் மூதாதையர்களுக்கு நீத்தார் கடன் செலுத்துவோம். இவையாவும் வானோர் என கருதப்படும் இறைவனுக்கும் தேவர்களுக்கும் செலுத்தப்படுவன ஆகும். ஆனால் வானில் இருந்து பொழியும் மழை பெய்யாவிட்டால் பூமி விளையாது, உணவு உற்பத்தி ஆகாது, வர்த்தகம் நடக்காது, செல்வம் செழிக்காது, வறட்சி ஏற்பட்டால் உணவுக்கே தட்டுப்பாடு ஏற்படும். அப்படி இருக்கையில் வானோர்க்கு நடத்தப்படும் திருவிழாக்களை நடத்த முடியாமல் போகும். ஆதலால் மழை மிக மிக இன்றியமையாதது. இதனைத்தான் வள்ளுவர் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு என்கிறார். குறளின் விளக்கம்: மழை பெய்யாமல் போகுமானால் இந்த உலகத்தில் வானோர்க்காக நடத்தப்படும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. இந்த குறளுக்கு பொருளை பார்க்கும் பொழுது, வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யாமல் போனால் இந்த உலகத்தில் தேவர்களுக்காக நடத்தப்படும் திருவிழாக்கள், சிறப்பான பூசைகள் எதுவும் நடைபெறாது என்கிறார் வள்ளுவர். மீண்டும் குறள்: சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.